பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆண், பெண் இருவர் வாழ்க்கைக்கும் திருமண பொருத்தத்தை நாம் எவ்வாறு இணைச்சு வைப்பது? எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்? எப்படி நடக்கும்? என்பதை அனுபவத்தில் உணர்ந்த ஒரு ஜாதகத்தின் நிலைப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஏன்னா, இன்னைக்கு நெறைய விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, நடந்த விஷயத்த சொல்லும்போது தான், ஆ ஒரு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா, நடந்த உண்மையான ஒரு நிகழ்வை நம்ம நூலில் நெறைய விஷயங்கள் போட்டிருக்கும். இந்த ஜாதகத்துக்கு இந்த மாரி இருக்குது. இந்த மாரி தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, நம்ம அனுபவத்தில் பார்த்து வாழ்ந்த ஒரு ஜாதகத்தை சொல்லும்போது, நம் நம் அத பார்த்துக் கொண்டிருக்கும்போது, அதையெல்லாம் பதிவிடும்போது மத்தவங்களுக்கு ஒரு புரிதலையும் குடுக்கும். ஏன்னா, திருமணம் என்பது ஆ ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். ஆண், பெண் வாழ்க்கைக்கு திருமணம் என்பது ஒரு தலையாய ஒரு கடமை. இருவரும் அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான். திருமணம் இல்லாத வாழ்க்கை வெறுமானம்னு என்று சொல்லக்கூடிய மாரி, அவங்களோட வாழ்க்கை ஒரு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்காது. உனக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை வேணும்னா, நீ திருமணம் பண்ணா தான் உனக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கும். ஏன்னா, உனக்காக ஒரு ஜீவன் ஒரு இடத்துல இருக்கும்போது, அதுக்கு நமக்காக ஒருத்தர் இருக்கார் என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தி சொல்லக்கூடிய இடம் தான் திருமண வாழ்க்கை. திருமண பந்தம் என்பது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு பந்தம். இந்த பந்தத்தை திருமணம் வேண்டாம் என்பது ஒதுக்குவதோ, எனக்கு இந்த மாரி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்வதெல்லாம் இதெல்லாம் நீங்க தவிர்ப்பது நல்லது. அத அ ந அது இதுல ஏன்னா, இத நான் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா, இந்த காலகட்டத்தில திருமணத்த தள்ளி போடுவதோ, லேட்டா பண்ணுவதோ, இதெல்லாம் அந்தந்த பருவத்தில் ஒரு செடியில் மலர் எப்படி பூக்குதோ, அது மாரி பூத்தா தான் அது நல்லாருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த இதான் பருவ காலம்னு சொல்லுவோம். அந்தந்த பருவ காலத்துல அத நம்ம ஆ அத நமக்கு கொடுப்பனைன்னு சொல்றது. இறைவன் கொடுத்த கொடுப்பனை. ஒரு நிகழ்வு போனா ஒரு நிகழ்வு திரும்பி வராது நண்பர்களே! அத புரிஞ்சுக்கங்க. அ இது பசங்களுக்கு சரி, புள்ளைங்களுக்கு சரி, வாலிப பசங்களுக்கு சரி, ஆ அதாவது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஆ இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். இப்ப நான் அனுபவத்தில் பார்த்த உணர்ந்த ஜாதகம். இப்ப ஒரு ஜாதகம் மேச லக்கினம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். மேச லக்கினம், சதய நட்சத்திரம். மேச லக்கினம், சதய நட்சத்திரம், கும்பராசி அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப மேச நட்சத்திரம்னாவே மேச லக்கினம்னாவே இவங்களுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு இவங்களுக்கு ராகு திசை தான் ஃபர்ஸ்ட் வருங்க. ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ராகு பகவான் எங்க போய் அமர்ந்திருக்கார்? எந்த மாரி ஒரு நிலைய குடுப்பார்? என்று அந்த ராகு பகவான் அமர்ந்த இடத்த வச்சு தான் நம்ம பலாபலனை எடுத்தாகணும். இருந்தாலும் நம்ம திருமண பொருத்தத்துக்குன்னு இங்க பார்க்கும்போது, இப்ப மேச லக்கினத்துக்கு 7ஆம் இடம் எதுன்னு வருது பார்த்தீங்கன்னா, ரிஷபம் தான் 7ஆம் இடம். அதாவது துலாம் தான் 7ஆம் இடம். ரிஷபம் குடும்பஸ்தானம். அதாவது சுக்கிரனும் ஆ தான் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு, கலஸ்திரத்துக்கு அதிபதியா வராரு. மேச லக்கினத்துக்கு மட்டும் தான். ஏன்னா, இது முதல் லக்கினமா இருக்குது. அதாவது ராசி 12 ராசி கட்டத்திலே முதல் லக்கினமாக வரக்கூடியது மேச லக்கினம். இதற்கு குடும்பாதிபதியா வரக்கூடியவர் சுக்கிரன், கலஸ்திராதிபதியா வரக்கூடியவர் சுக்கிரன். 2க்கும் 7க்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல சயான சுகத்தில் உச்சம் பெறக்கூடியவரும் அவர்தான். ஆனா 6ஆம் இடங்கிற ஸ்தானத்துல நீசம் பெறுவார். அப்ப இவங்களுக்கு திருமண காலகட்டத்தை இவங்களுக்கு எந்த மாரி ஒரு வரன் அமையும்? எப்படியெல்லாம் இருக்கும்? என்பதற்காக இந்த ஜாதகத்த உங்களுக்கு சொல்றேன். அப்ப இவங்களுக்கு குரு திசையில் திருமணம் அமைஞ்சது. அதாவது குரு திசை இவங்களுக்கு குரு திசையில புதன் புத்தியில் திருமணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். எப்படி குரு திசை, புதன் புத்தி குடுத்துச்சுன்னு பார்க்கும்போது, இப்ப இவங்களுக்கு குரு 6 அப்படின்னு பார்க்கும்போது, குரு இவங்களுக்கு பாக்கியாதிபதி. மேச லக்கினது குரு பாக்கியாதிபதியா வரக்கூடியவர். ஏன்னா ராகு திசை இவங்களுக்கு ஒரு 17 ஆண்டுகள் இருந்துச்சு. முதல் பாதத்திலேயே பிறந்துட்டாங்க. 17 ஆண்டுகள் இருந்துச்சு. அப்ப ராகு திசை முடிஞ்சோனே, பெரிய திசை. ஏன்னா ராகு திசையும் பெரிய திசை தான். குரு திசையும் 16 வருஷ காலம். ஆ இந்த பெரிய திசையா வந்திருக்கனால, இவங்களுக்கு அந்த குரு திசை அந்த திருமணத்தை அமைச்சு ஏன்னா ராகு திசை ஆரம்பத்திலேயே வந்துச்சுன்னா, குரு திசையில தான் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இத விட்டா அவங்களுக்கு ரொம்ப லேட் மேரேஜ் ஆயிரும். அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது, ஒரு கரெக்ட்டான வயசுலயே, பருவத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்துச்சு. அப்ப குரு இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடியதனால், அந்த பெண்ணுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி குடுத்தார். எங்க உட்கார்ந்து ஏற்படுத்தி குடுத்தார் அப்படின்னு பார்த்தா, புதனோட வீட்டில். இப்ப குரு பகவான் புதனோட வீட்ல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். புதனோட வீடுனா மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது அந்த இடம் என்ன? இவங்களுக்கு 3ஆம் இடம். இந்த ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம். கலஸ்திரத்துக்கு அது பாக்கியம். அதாவது இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அது பாக்கியம். இவங்களுக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடிய குரு பகவானோட திசையில், இவங்களுக்கு அந்த பாக்கியத்தை குடுத்துச்சு. அப்ப இவங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் குடுத்துச்சு, குழந்தை பாக்கியத்தையும் குடுத்துச்சு.
அப்படிங்கிற ஒரு தன்மைய இங்க ஏற்படுத்தி குடுத்துருச்சு ஜாதகத்துக்கு. அப்ப இந்த தசா காலங்கள் இவங்களுக்கு அந்த நடைமுறையில ஒரு சுப கிரகமா இருக்கக்கூடியது. அத மேச லக்கினத்துக்கு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானோட தசையில், இவங்களுக்கு அந்த புதனோட புத்தியில் ஏன்னா புதனோட வீட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப புதனோட புத்தியில் அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இவங்களுக்கு கிடைச்சது. அதே மாரி இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் எந்த மாரி ஒரு திசை ஒரு இதுல வந்திருப்பார் என்று பார்க்கும்போது, இப்ப அவரு வந்து பார்க்கும்போது, அவருக்கு வந்து கன்னியா லக்னம். இப்ப கன்னியா லக்னங்கும்போது அது வந்து மேச லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்துக்கு 6, 8ஆ வரும். இது வந்து சஷ்டாங்க தோஷம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. அந்த சஷ்டாங்க தோஷம் வரும்போது, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, போராட்டமான வாழ்க்கை இருக்கும். அந்த போராட்டத்துல இவங்க ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்வது தசா காலங்கள் மட்டுமே சொல்லும். அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசா காலங்கள் என்று பார்க்கும்போது, இப்ப பெண்ணுக்கு வந்து பார்க்கும்போது குரு திசை. அந்த குரு திசை இவங்களுக்கு வந்து ஒரு 34, 5 வயசு வரைக்கும் குரு திசை நல்ல திசை தான். அதுவரைக்கும் இவங்க வந்துச்சுனாவே நல்லா அதுலருந்து லைஃப் கொண்டாந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா, இடையில இந்த வேற திசை வந்துட்டா தான் இவங்களுக்கு அது பிரச்சனைய குடுக்கும். ஒரு லைஃப் போறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல திசையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாக்கியாதிபதி திசை. அதனால 7க்கு பாக்கியத்துல உட்கார்ந்திருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு பாக்கியம் இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லிறலாம். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது இவங்க பையனோட ஜாதகம், கணவரோட ஜாதகத்த பார்க்கும்போது, அவரு கன்னியா லக்னம். இவரோட லக்னாதிபதியா வரக்கூடிய அதாவது செவ்வா லக்னாதிபதியா வர்றாரு பெண்ணுக்கு. பையனுக்கு வந்து அ புதன் லக்னாதிபதியா வர்றாரு. அதனால தான் அந்த புதன் புத்தியில இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. அப்ப அந்த புதன் புத்தியும் பாரு, அந்த குருவோட தசைங்கிறது புதன் புத்தி. அந்த கன்னியா லக்னத்துக்கு உண்டானவரே கணவரா வரக்கூடிய தன்மை இருக்குது. அவரு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரத்துல பிறந்து, அது உத்தர நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் சூரிய திசை வருங்க. அதுக்கு அடுத்து சந்திர திசை வருங்க. சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை வருங்க. அவருக்கு ராகு திசையில் திருமணம். அப்ப அவருக்கு ராகு திசையில் திருமணம் குடுக்கும்போது, இந்த ராகு அவருக்கு வந்து எ பெண்ணுக்கு வந்து ராகுங்கிறது இந்த மாரி இவங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அதனால அந்த ராகு திசை வந்து ஒரு பாதிப்ப குடுக்காதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குருவும், ராகுவும் சேர்ந்தா குருச்சண்டால யோகம்னு சொல்லுவோம். ஆனா, இங்க இவங்க அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால, அந்த ராகு திசைங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபேவரா அதாவது அது உடல்காரகன் சந்திரனே ராகுல போய் உட்கார்ந்துட்டான். அப்ப இவங்களுக்கு ராகு திசை. அப்ப அந்த உடலுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தையும், சுகத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த ராகு பகவான் அவங்களுக்கு குடுக்கிறார். அப்படிங்கிற ஒரு தன்மை அங்க நமக்கு அந்த தசா இப்ப குரு தசைக்கும், ராகு திசைக்கும் ஒரு பொருத்தம் இருக்காதுன்னு பார்த்தா நிச்சயமா பொருத்தம் இருக்காதுங்க. ஏன்னா, இந்த குருவுக்கும், ராகுக்கும் 2 பேத்துக்கு ஏக திசையா இருந்தா அது சிறப்பில்லைன்னு சொல்லிறலாம் ஜாதகத்துல. ஆனா, இவங்க திசை வேற, அவங்க திசை வேற. ஆனா, அந்த ராகு திசையும், குரு திசையும் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்க. ஒரு திருமணத்துக்குங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு தசையில, புதன் புத்தியில, அது கன்னியா லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதே மாரி இவருக்கு ராகு திசை சதய நட்சத்திரமா வரக்கூடிய உடல்காரனோட சேர்ந்தது. அப்போ ஒரு உயிரும், உடலும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த நட்சத்திரங்களும், அந்த லக்ன ரீதியாவும் அந்த தசா காலங்களும் இவங்கள இணைச்சு வைக்குது. இதுதாங்க அ திருமணம் பந்தம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்ற மாரி, இது முன்னாடி முடிவு பண்ணுது. இறைவன் முடிவு பண்ணுது. நம்பளா முடிவு பண்றது கிடையாது. அந்த இறைவன் இவங்களுக்கு இவங்கள் தான் என்று ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, இவருக்கு அந்த காலகட்டத்தில் அது நடக்கணும் அப்படின்னு அந்த விதியில இவங்க 2 பேரும் இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவங்க போராடி ஜெயிப்பாங்க என்ற ஒரு நிலைப்பாடும் இந்த தசா காலங்கள் முடிவு பண்ணி சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இந்த தசா காலங்கள் தாங்க ஒவ்வொருத்தரையும் வாழ வைப்பதும் தசா காலங்கள் தான். பிரிச்சு வைப்பதும் தசா காலம் தான். இந்த தசா இவங்களுக்கு பகையா இருக்குதா? நட்பா இருக்குதா? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம ஜாதகத்துல தான் பார்க்க முடியும். நான் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிரலாங்க. அடிச்சுட்டு போலாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. எந்தெந்த ஜாதகம் வாழ்ந்திருக்குது, எந்தெந்த ஜாதகம் விழுந்திருக்குது, இன்னைக்கு எல்லாமே பயமுறுத்துற ஜோதிடர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அதாவது இந்த ஜாதகம் இப்படி இருந்தா அப்படி ஆயிருங்க. அந்த ஜாதகம் இப்படி இருந்தா அப்படி ஆயிருங்க. அதாவது இன்னைக்கு வந்து 100 பேர் வாழ்றாங்க. அதாவது 100 பேரு நல்லா தான் வாழ்றாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு 10 பேர் தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை இல்லாமலாம் ஆளே கிடையாதுங்க. அந்த 10 பேத்த பிரச்சனைய வந்து பெருசாக்குறது வந்து என்ன பொறுத்தளவுக்கு தவறுங்க. அவங்களோட வாழ்க்கை இந்த கர்மாவின் பலனை இவரோட கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனைய நம்ம சந்திக்கணும், அனுபவிக்கணும். இவரால நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நமக்கு அந்த 7ஆம் இடம். முன் ஜென்மத்த தொடர்பு நாள், முன் ஜென்மத்தோட நிகழ்வு நாள், இந்த ஜென்மத்தில் நம்ம பட்டு வாழ்க்கப்பட்டு இந்த கஷ்டத்த அனுபவிக்கணும் விதி இருந்தா, கண்டிப்பா அத அனுபவிச்சு தான் நீங்க தீர்த்தாகணும். வேற வழி இல்லைங்க. மத்த நம்ம எது பண்ணாலும் அதுல வந்து தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். இது யாரா இருந்தாலும் சரி. அது ஜோதிடர்களே இருந்தாலும் அதுக்கு உண்டான நிலைப்பாடு. ஏன்னா,
இருக்கிற ஜோதிடர்ல அதையும் கஷ்டப்பட்டு தான் ஜோதிடத்துக்கு எல்லாம் வராங்க. ஈஸியாலாம் யாரும் வர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் அந்த ஜோதிடத்துக்குள்ளே வருவாங்க. அது மாரி அனுபவம் தான் ஜோதிடத்துக்கு கை குடுக்குது நண்பர்களே. அதனால இந்த திருமண பொருத்தம் என்பது இருவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களும், அந்த தசா காலங்களும் இருவருக்கும் சப்போர்ட் எப்படி பண்ணுகிறது? எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது? என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து அந்த ஜாதகத்தில் பொருத்தத்தை நிர்ணயிக்கும்போது, நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த ஜாதகத்துக்கு லக்கினம் பலம் பெற வேண்டுங்க. அதே மாரி 7ஆம் இடம்ங்கிறது வந்து கலஸ்திரஸ்தானம். அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, அந்யோன்யம் இருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்து விட்டால், அவங்க வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். கணவர்னாலயும், மனைவினாலயும் இருவருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்துருது நண்பர்களே. அதனால இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்னா, நமக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவங்க, ஜோதிடர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், நல்ல ஜோதிடர்களை அணுகி உங்களோட பையனுக்கோ, பொண்ணுக்கோ உங்களோட வரனை நீங்க தேர்வு செய்தீங்கன்னா, ஒ உங்களுக்கு ஒரு சிறப்பு நிலையை சொல்லும் நண்பர்களே. ஏன்னா, இந்த ஜாதகம் என்பது ஒரு பேப்பர் கிடையாது. இதில் பஞ்ச பூதங்களும், 9 நவக்கோள்களும், 27 நட்சத்திரங்களும், 108 பாதம் வழியாக சஞ்சரிக்கிறது. இவங்களோட தசா காலங்கள் வாழ்க்கைக்கு எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும் என்பதை உணர்த்தி சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் மட்டுமே. அந்த வழியை நீங்க அ கையாண்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கைய குடுக்கும். இத இத செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து நீங்க செய்யும்போது, உங்களுக்கு வந்து உங்களோட பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கை வளமாகும் நண்பர்களே. இதை வந்து நீங்கள் உங்களோட புரிதலும், ஒரு உணர்தலுக்காக தான் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை நான் அனுபவத்தில் உணர்ந்த அந்த கிரக ரீதியாகவும், பாவ ரீதியாகவும் எடுத்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு லக்கின ரீதியாகவும், ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நல்லா வாழ்ந்தவங்கள் ஜாதகத்தை மட்டும் பதிவிடலாம்ன்னு இருக்கிறேன் நண்பர்களே. நான் இந்த தோஷத்தையோ, அந்த கெட்டுப்போன ஜாதகத்தையோ, அது சொல்லி சொல்லி அத வந்து பேட் வைப்ரேஷனை உண்டாக்க நான் விரும்பல. அதனால நல்ல வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்திற்கு குடுக்கலாம்னு இருக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேல் வந்து சந்திரன்.